Hi guys, welcome back to Samyukta Designer Studio. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான பீகாக் ப்ரூச் ஒர்க் தாங்க பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சாரீஸ்க்கு, ப்ளவுஸ்க்கு இல்ல எங்க வேணா நீங்க பேட்ச் ஒர்க் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதை நம்ம எப்படி ரெடி பண்ண போறதுன்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிசைனை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு நார்மல் காட்டன் கிளாத்தில் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இப்போது ரொம்ப திக்கான கிளாத் வேணும், நீங்கள் வந்து பேட்ச் ஒர்க் ஓட்டுறீங்கன்னா நீங்கள் இன்னும் திக்கான கிளாத் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அதை வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இது வந்து நான் ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரேஸ் கூட எடுத்துக்கலாம். இன்னும் ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு டிசைன் எக்ஸாக்டாக கிடைக்கும். நீங்கள் நெட்லேருந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜரி த்ரெட், இது பேர் வந்து ஜரி த்ரெட்டில் திக்கான ஜரி த்ரெட்டு. அதை வந்து ஃபுல்லாக நான் ஒட்டிக்கிறேன். இது வந்து நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து நான் கம் போட்டு ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறப்போ ரொம்ப பார்த்து பொறுமையாக ப்ளேஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நல்லா எக்ஸாக்டாக ஷேப் நமக்கு ஷார்ப்னஸோடு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஷேப் இல்லைன்னா நமக்கு அவுட்புட் நல்லா இருக்காது. நீங்கள் எப்படி வரைஞ்சிருக்கீங்களோ அதே ஷேப்லேயே நீங்கள் ஒட்டிட்டு வாங்க. சில பேருக்கு ஒட்ட சொல்ல அது வந்து மடியும். ஏன்னா நம்ம எக்ஸாக்டாக நம்ம பண்ணுற டிசைன் நம்மளால் அதை எடுத்துகிட்டு வர முடியாது. ஏன்னா அது கொஞ்சம் ஷார்ப்னஸ் கொடுக்காது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து பார்த்து அது ஷேப்பாக கொண்டு வரதுக்காக நல்லா நார்மலாக ஒட்டிக்கணும். நீங்கள் கொஞ்சமாக எட்ஜிலேருந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் மேலேருந்து வரதை விட, ஏன்னா மேலேருந்து வர சொல்ல உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக நீங்கள் கொண்டு வரலாம். அந்த ஷேப் வந்து நீங்கள் பார்த்து எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க. நீங்கள் பீகாக் இல்லைனாலும் நிறைய ஃப்ளவர்ஸ் எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். நீங்கள் மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணுறோம் நம்ம எப்படின்ட்டு. அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டு வரேன் பாருங்கள். நீங்கள் கொஞ்சமாக கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க எவ்வளோ தேவையோ. நீங்கள் கட் பண்ணிவிட்டு வெட்டுறதை விட ப்ளேஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் சூப்பராக ப்ளேஸ் பண்ணி ஒட்டிட்டோம். இப்போ வந்து நான் வந்து ஒரு ஸ்டோனை வந்து நான் பீகாக் ஃபெதரில் வந்து ஒட்டிக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நான் ஷேப்பை வந்து திருப்பிக்கிறேன். இதில் கொஞ்சம் தான் ஸ்பேஸ் வருது, நம்ம அந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் பீகாக் கலரில் வந்து எக்ஸாக்டாக பீகாக் கலர்லனா நேவி ப்ளூ கலரில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு பீட்ஸ் கொஞ்சம் பெரிய சைஸ் 0.5 mm சைஸ் பீட்ஸை வந்து அவுட்லைனாக போட்டுக்கிறேன். இது வந்து நீங்கள் எக்ஸாக்டாக டைட்டாக நல்லா ஷேப்பாக கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஆல்ரெடி ஷேப் கொடுத்துட்டோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் நார்மலாகவே நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணிட்டு வாங்க. எனக்கு ஆரி ஒர்க் தெரியாது அப்படின்றவங்க நீங்கள் நார்மல் நீடில் இது வந்து நார்மலாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு வரலாம். எப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணிவிட்டு வரலாம். இப்போ நான் ஃபெதர்ஸுக்கு தான் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். பீகாக்குக்கு வந்து நான் பீட்ஸ் கொடுக்கல. ஏன்னா ஃபுல்லாக ரொம்ப ரஷ் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் நான் அதுக்கு வந்து கொடுக்கல நான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்டர்லலாம் வந்து ஒரு குண்டன் ஸ்டோன் ஒட்டிக்கிறேன். இதை சுற்றிலும் வந்து ஒட்டின அப்புறமா வந்து நான் ப்ளூ கலர் ஸ்டோன்ஸ் அதை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக கம் போட்டு அது வந்து எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அந்த இடத்த வந்து நான் ஒட்டி ஃபில் பண்ணிக்கிறேன். எப்படி நான் இதே மாதிரியே பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் இன்னும் நல்லாயிருக்கும். ப்ரூச் ஒர்க்கும் நல்லாயிருக்கும் பார்க்க. இது சின்ன ஸ்டோனுன்றதுனால நமக்கு ஒட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
அதனால் வந்து நீங்கள் க்ளூ பென் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் க்ளூ பென் இல்லாத காரணத்தினால நான் அப்படியே பென்சிலில் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். இது முடித்த அப்புறமா நம்ம வந்து சம்கி ஒருக்கா பாடிக்கு ஃபில் பண்ண போகிறோம். சம்கி வந்து நான் வந்து ஒன்று மேலே ஒன்று வச்ச மாதிரி வச்சாதான் பீகாக் ஃபெதர் மாதிரி பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும், அடர்த்தியாகவும் இருக்கும். நான் வந்து ஸ்கை ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எந்த கலர் வேணும்னாலும் இதை விட டார்க்காக வேணும்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து நார்மல் நீடல்லையும் இது வந்து பண்ணலாம். இந்த நீடலில் தான் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் நார்மல் நீடலில் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் நல்லாயிருக்கும். அதுவும் இதே ரிசல்ட்டும் கிடைக்கும் அதுலேயும். இப்போ முடிச்சிட்டேன் பாருங்கள், நல்லா அவுட்புட் இருக்குது. நான் இப்போ ஃபேஸ் பகுதியை முடிச்சிட்ருக்கேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக முடித்த அப்புறம் இப்போ வந்து பாட்டமில் வந்து நான் ஹேங்கிங்ஸ் மாதிரி தொங்க விடலான்னு இருக்கேன். அப்போ தான் நீங்கள் வந்து ஏதாச்சும் நெக்கில் வைக்கிறப்போ அது இன்னும் நல்லாயிருக்கும், பார்க்க சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், ஃபுல்லாக நான் ஒயிட் அண்ட் கோல்டில் நான் கலந்துருக்கேன். ஒயிட்டில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 3 பீட்ஸ் ஃபில் பண்ணிக்கிறோம் ஒரு ஒயிட்டில். அது முடிச்ச அப்புறமா அது கீழே கோல்டு, மறுபடியும் அது கீழே ஒயிட்டை வந்து நான் லாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே வந்து நான் அந்த இதுவுக்கு வந்து நான் கம்பியில் பீட்ஸ் சுற்றி அது ஒரு 3 மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அது வந்து நம்ம கட் பண்ண அப்புறமா தான் நம்ம அதை வைக்கணும், இப்போவே வைக்கக்கூடாது. அதனால் நான் ஜஸ்ட் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எதில் ஸ்டிச் பண்ணுறீங்களோ அதுக்கு முன்னாடி அது கீழே அதை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இது ஒரு நம்மள கட் பண்ணிவிட்டேன். இதுக்கு இன்னும் கிளியராக கட் பண்ணலாம். நான் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறதுக்காக லைட்டாக. இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.